இது கடந்த ஒரு 100 வருடங்களாக இந்த உலகம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த உலகத்தை இனிமேல் இவங்க பார்க்க போகிறது கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ்ஸ் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்துட்டு அதிகமாக பாதிப்புள்ளாங்க. தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட், அது குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள். இங்கேயும் நமக்கு அந்த சட்டம் இருக்குது, நமக்கு சட்டம் இல்லை. இங்கேயும் நீங்கள் ஒரு மரம் வெட்டணும், உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய மரத்தை வெட்டினா கூட லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். இன்னைக்கு சிக்கன்குனியா ஏற்படுத்தக்கூடிய கொசு இருக்கு இல்லைங்களா, இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய கொசு இருக்குங்களா, இது ஆக்சுவலாக ஆப்பிரிக்கன் ஸ்பீசிஸ். ஆப்பிரிக்க வெயில் நமக்கு இங்கே இருக்குது. இந்த எர்த் பேட்டர்ன் சிஸ்டம் நம்ம வந்து சொல்லுவோம், எர்த் இயங்குறதுக்கான பேசிக்கான சிஸ்டம், அதை வந்து ஒவ்வொன்றும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நினச்சி பாருங்கள், 2050 வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்கக்கூடிய 50% ஆஃப் தி கிளாஸஸ் வந்து உருகிட்டுன்னு சொல்கிறாங்க. கிரீன்லாண்டு நமக்கு ஐஸ் இருக்கும், ஐஸ்லாண்டு வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்குங்களா, அது இனிமேல் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு உண்மையில க்ரீனாக இருக்க போகுது. இங்கே நான் சென்னைக்கு வந்தேன் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காக, மாஸ்டர் டிகிரிஸ் இன் லா பண்ணுறது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மெயின் டைம் 2008 வந்துட்டு பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற இதோடு சேர்ந்து செயல்படும். நான் வந்து என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்ட்டு, ஸோ ஐபிஆர். ஸோ இந்த பேட்டன்ட் அப்படிங்கிறலாம். ஸோ இந்த பேட்டண்ட்டை கரெக்டாக அந்த 2005 வந்துட்டு இந்த பேட்டன்ட் லாவில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸுமே இருந்துச்சு. விதைகளுக்கு காப்புரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் வந்துச்சு. ஸோ நம்மாழ்வாரனுடைய அறிமுகம் எனக்கு அப்போ தான் கிடச்சி. நான் ஆக்சுவலாக அது இந்த லாவும் படித்தேன், அந்த சயின்ஸும் அப்போ படித்ததுனால வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது, அப்போ நம்மாழ்வார் இதில் ரொம்ப வேகமாக வந்துட்டு செயல்பட்டு இருந்தார். ஸோ அவரோட அறிமுகம் கிடச்சிது. அது ஒரு புதிய ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சு எனக்கு. யூஎன் கீழே இருக்கக்கூடிய ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பாடி. ஸோ அந்த பாடி வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆன் குளோபல் வார்மிங் 1.5 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ப்ரெடிக்ஷன் என்னென்னா தி எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் குளோபல் டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் அண்ட் அபோவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இது. ஸோ அப்போ என்னப்பா குளோபல் வார்மிங் தானேப்பா, அது எப்பவும் வரப்போகுது, இன்னும் 80 வருஷம் இருக்குது, 100 வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா 2030 2040 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொன்னாங்க. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ்ஸ் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்க போகுது. ஆனால் ஹீட் வேவ்ஸ் தான் மேஜரான பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது எப்போனா 2020 ஒரு முக்கியமான ஸ்டடி வந்துச்சு, மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட்னுடைய ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் 2030 பின்பாக ஏசி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. என்ன கண்டிஷனுக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோன்னா அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இதை வந்து தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷத்தில் இனிமேல் 272 நாள் வெயில் இருக்கும். கிட்டத்தட்ட 10 மாதம் இனிமேல் சம்மர் தான். சம்மருங்கிற போது வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் எப்படி பார்த்தாலும் 36 38 அப்படிங்கிறது இருக்கும். அதில் இந்த மே ஜூன் ஜூலை அந்த சம்மர் பீக் டைமில் அது 40 and above போகும். இதெல்லாம் ஒரு காலத்தில் துபாயில் தான் இருந்தது. ஆமாம், அங்கே மட்டும் அரபில் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி. ஆமாம், டெத் வேலியில் வந்துட்டு 50 ரெக்கார்டு இருக்குது, அதான் ஹையஸ்ட் ரெக்கார்டு. கிட்டத்தட்ட நம்ம அப்படி போயிருக்கோம். ஒரு பாலைவனத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அது இருக்கும். இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வெயில் இருக்குது, அந்த வெயிலை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறீங்களா, தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறாங்க. ஆக்சுவல் டெம்பரேச்சர் 36 38 இருந்தாலும் நீங்கள் 45 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது என்ன வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஹியூமிடிட்டி லெவல் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. கடலோர பகுதியில் இருக்கனால ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேர்க்காது. இப்போ நம்ம பாடிக்குன்னு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது, அதாவது இயல்பாக எவல்யூஷனில் நமக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசம். நம்ம இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி அடாப்ட் ஆகிருக்கு, நம்ம ஸ்கின் அடாப்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போ வெயிலில் போய் நிற்கிறீங்க, இல்லை பக்கத்தில் போய் நிற்கிறீங்கன்னா டக்குன்னு வேர்க்குது இல்லையா. அப்போ உள்ள பாடி வேலை செய்யுது, உள்ளேருந்து தண்ணி வெளியேட்டுது, பாடியை ஒரு கூலிங் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். இப்போ அப்படி தண்ணி வரும்போது அந்த தண்ணி எவாபரேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி வேர்க்கும். இந்த எவாபரேட் ஆகணும் அப்படின்னா காட்டில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இது எவாபரேட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, உங்கள் பாடியும் கூலிங் மெக்கானிசம் நிற்குது. அப்போ என்னென்னா உங்களுடைய மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகும், உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறீங்க, டீஹைட்ரேட் ஆகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்துட்டு அதிகமாக பாதிப்புள்ளாங்க தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட், அதுவும் குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள்.
நாங்கள் நிறைய மிஸ்கேரேஜஸ் ரிப்போர்ட் ஆகிறது இந்த டைமில் வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து அவங்களுடைய அனாட்டமியை மாறி இருக்கும், பயங்கரமாக லிக்விட் அவங்க வந்து லாஸ் பண்ணுவாங்க, எளிமையாக டீஹைட்ரேட் ஆவாங்க. அப்போ இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அது இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். அப்போ இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சம்மரில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இது இந்த ஆபத்து இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக அவங்க வந்து ஃப்ளூயிட்ஸை இன்டேக் பண்ணணும், அது நம்ம வந்து அறிவுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம். அப்போ அந்த ஒவ்வொரு செக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும். ஹீட் வேவ்ஸ்க்கான நீங்கள் வந்து மிட்டிகேட்டிவ்க்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு 2019 தான் வந்து கொடுக்குறாங்க. IMDA வந்து இப்போ தான் ஹீட் வேவ்ஸ்க்கான வார்னிங் கொடுக்குறாங்க. முன்னாடி வார்னிங் கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? மழைக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஹீட் வேவ்ஸ்க்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அவங்க எப்படி ஹீட் வேவ்ஸை டிஃபைன் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்குங்களா பிளைன் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் அண்ட் அபோவ் போச்சுன்னா தட்ஸ் ஹீட் வேவ்ஸுங்கிறாங்க. அதாவது ஆம்பியன்ட் டெம்பரேச்சரோட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கணும், அல்லது 40 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு. கோஸ்டல் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்தாலும் ஹீட் வேவ்ஸ். சென்னை வந்துட்டு ஆமாம், சென்னை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 38, 39 வரைக்கும் போச்சு. ஸோ நமக்கு வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது. அதுவே ஹில் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். நாம் இப்போ வந்து உதகமண்டலம் இங்கே எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஹில் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ இவங்க இதில் சொல்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் டெம்பரேச்சர் ரைஸை வச்சு மட்டும்தான் IMD சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி லெவலில் இவங்க கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் லோக்கலில் அர்பன் ரேடியேஷன் லெவல் சொல்லுவோம் வந்துட்டு, அதை வந்து அவங்க கணக்கு எடுத்துறது கிடையாது. வெளிநாடுகளில் இதை எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதையும் வந்து இப்போ கன்சிடர் பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போ தாராவாயில் வந்துட்டு மும்பை தாராவாய் அந்த பகுதியில் இருக்கீங்களா, அது சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி, நிறைய ஆஸ்பெஷீட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெனன்மெண்ட்ஸ் ஏரியா. அங்கே வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. புறநகர பகுதி மும்பையிலையும் இங்கேயும் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, அந்த வீடுகள் எல்லாமே ஜிக்ஸாக்காக இருக்குது, அன்பிளான்டாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ என்னென்னா, சூரிய வெயில் வந்து படும்போது அந்த கதிர்கள் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி செவுத்தில் பட்டு அங்கேயே ட்ராப் ஆகுது. இதை வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போது சிட்டியினுடைய பில்டப் ஏரியா எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ஹீட் வந்து ட்ராப் ஆகும். ஓப்பன் ஸ்பேஸ் வேணும். வெயில் வருதுன்னா அது வந்து செவுத்து மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும், அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்து போகணும். உள்ளே ட்ராப் ஆகுதுன்னா அதிகப்படியான ஹீட் ஆகும். லோக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு குளோபல் வார்மிங் ஒரு பெரிய பிரச்சனை, மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ லோக்கலாக இந்த பிரச்சனை குளோபல் வார்மிங்கோட சேர்த்து நமக்கு இந்த வருஷம் எல்லினோவாக இருக்குது. அப்போ எல்லினோ இன்னும் அதிக ஹீட்டை வந்து கொண்டு வரும். அப்புறம் இந்தியா டைபோல் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. இந்த ரீஜனில் இருக்குது. இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது இயற்கையாக அதிகமான ஹீட்டை கொண்டு வரும். குளோபல் வார்மிங் அது இன்னும் அதிகமாக இன்டியூஸ் பண்ணுது. இதை வந்து வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் உள்ளடக்கி தான் IMD நமக்கு வார்னிங் கொடுக்கணும். IMD என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை மட்டும் வச்சு அவங்க ஹீட் வேவ்ஸ்க்கான வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மரத்தை வந்து யூரோப்பில் அவ்வளோ சீக்கிரம் வெட்டிட முடியாது. இங்கேயும் நமக்கு அந்த சட்டம் இருக்குது, நமக்கு சட்டம் இல்லை. இங்கேயும் நீங்கள் ஒரு மரம் வெட்டணும், உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய மரத்தை வெட்டினா கூட லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் அது எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸபிளில் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ நம்மகிட்ட என்னென்னா என்ஃபோர்ஸபிலிட்டி இல்லை. அப்போ என்னென்னா, டெமோக்ரஸி பற்றி சொல்லும் போது டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா அவங்கவுங்க மனசில் இருக்கணும் அப்படின்னு. அதுதான் நம்ம வந்துட்டு அப்போ அந்த உங்கள் நோஷன் ஆஃப் மைண்டில் அது வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை வந்து செயல்படுத்த முடியும். அப்போ இந்த சட்டம் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இது வேணும். அது செயல்படுத்தக்கூடிய அதிகார அமைப்புகள் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மரங்களுக்கான கண்காணிப்பு இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஃபார்ம் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில் இருக்குது. அந்த கமிட்டினுடைய அப்ரூவல் பேரில் தான் எந்த ஒரு மரமாக வெட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டமுமே இருக்குது. இதோட கூடுதலாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று சொன்னாங்க, நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் வந்து மரம் வெட்டுறீங்க இல்லையா, நீங்கள் கேட்ட மாதிரி காம்பன்சேஷனாக வெட்டலாம். அப்போ காம்பன்சேட்டரிக்கான அஃபாரஸ்டேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மரம் வெட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 10 மரம் நடுவதற்கான தொகையை நீங்கள் வந்து கொடுத்தா போதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால் வந்து சரி நான் காடுகளில் இருக்கக்கூடிய இவ்வளோ மரத்தை வெட்டுறேன், இவ்வளோ 30,000 மரம் வெட்டணுங்களேன், அதை வந்து ஒரு ஈக்குவேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ காஸ்ட் ஆகணும், சில க்ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரோஸை நான் டெபாசிட் பண்ணால் போதும். அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டை வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் பாடி அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த மரத்தை நாம் எங்கே நடுறதுன்னு. அதாவது காடுகளை அழிச்சிட்டு ப்ரைவேட் லேண்டில் மரத்தை நடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மரத்தை எப்படி வந்துட்டு எக்கனாமிக்கல் வேல்யூ அசஸ் பண்ணுவீங்க? 30 வருஷம் ஒரு பழமையான ஒரு மரம் இருக்குல்லைங்க, அது ஒரு தனி எக்கோசிஸ்டம். அது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண வந்துட்டு சின்ன சின்ன வைரஸ், சின்ன பாக்டீரியாஸ், கிருமிகள் ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய மேமல்ஸ்லேருந்து பறவைகள்லேருந்து அது ஒரு மிகப்பெரிய எக்கோசிஸ்டம். அந்த எக்கோசிஸ்டத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, இயற்கையாக தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நாம் வந்து அதை நம்ம உருவாக்க முடியாது.
ஸோ அதனுடைய லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக கண்மூடித்தனமாக நம்ம மரம் வெட்டுறது இருக்குல்ல, அப்போ அந்த ப்ராப்பர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அது வேறு வழியே இல்லை, ரொம்ப இது எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும் போது மட்டும்தான் நீங்கள் அதை கட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசிஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பற்றின இருக்கிற அறிவு போருமா, இந்த சோஷியல் சயின்ஸ் இந்த நாலேஜ்லாம் போருமா, இல்லை உங்களோட டீம்லேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா இன்னும் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? ஆமாம், கிளைமேட் லிட்ரஸி அப்படிங்கிறது தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தான் தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறது தான் டார்வினுடைய கோட்பாடு. அது இந்த சுருக்கமாக அதை சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. தி எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ என்விரான்மெண்ட் வில் சர்வை அப்படிங்கிறது தான் அவருடைய எக்ஸாக்டான இதுன்ட்டு. ஸோ அந்த எபிலிட்டி டு அடாப்ட் அப்படிங்கிறதுனா மாறி வருகின்ற புதிய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் அதுக்கு நீங்கள் அடாப்டாக இருக்கணும். இப்போ ஆஸ் அ ஹியூமன் ரேஸாக வந்து நாம் வந்து ஒரு இதில் எவால்வ் ஆகிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ் ஆகும் புதிய என்விரான்மெண்ட்டுக்கு. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் கொசு அப்படி இல்லை, அது சீக்கிரமே அடாப்ட் ஆகும். ஏன்னா அந்த லைஃப் சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 days தான். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன்குனியா ஏற்படுத்தக்கூடிய கொசு இருக்கு இல்லைங்களா, இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய கொசு இருக்குங்களா, இது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் ஸ்பீசிஸ். ஆஃப்ரிக்கா வெயில் நமக்கு இங்கே இருக்குது, அதனால் இப்போ இந்த ஸ்பீசிஸ் இங்கே சர்வே ஆகுது. இட்டாலியில் கொசு இருக்குது. இட்டாலியை வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா இப்போ அங்கே வந்து டெங்கு காய்ச்சல். யூரோப்பில் வந்து இப்போ அதிகமாக கொசு இருக்குது. ஏன்னா அதிக டெம்பரேச்சர் அங்கே இருக்குது. அப்போ என்னென்னா நியூ என்விரான்மெண்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு. அப்போ இந்த நியூ என்விரான்மெண்ட் தான் இந்த பசங்க வந்து நாளைக்கு வந்து சந்திக்க போகிறாங்க. இது கடந்த ஒரு 100 வருடங்களாக இந்த உலகம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த உலகத்தை இனிமேல் இவங்க பார்க்க போகிறது கிடையாது. லாஸ்ட் ஒரு 50 yearsல வந்துட்டு நாம் பார்த்த ஒரு உலகத்தை வந்து நம்ம பசங்க பார்க்க போகிறது கிடையாது. அவங்க வேறு ஒரு என்டையர்லி நியூ என்விரான்மெண்ட்டில் வாழ போகிறாங்க, என்டையர்லி நியூ பயோஸ்பியரில் வாழ போகிறாங்க. அந்த பயோஸ்பியர்னுடைய அமைப்பே இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கு. இந்த எர்த் பேட்டர்ன் சிஸ்டம் நம்ம வந்து சொல்லுவோம், எர்த் இயங்குறதுக்கான பேசிக்கான சிஸ்டம். அதை வந்து ஒவ்வொன்றும் உடஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவதுன்னா நார்த் அண்ட் சவுத் போலில் இருக்க வேகமாக பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு. அந்த பனிப்பாறைகள் உருகிறதுனால வந்துட்டு அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓஷன் கரண்ட் மாறிட்டு இருக்கு, கடல் நீரோட்டம் மாறிட்டு இருக்கு. கடல் நீரோட்டம் மாறுறதுனால அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாற்றங்கள் நிகழ்றதுனால ஜெட் ஸ்ட்ரீம்ஸில் மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதில் மாற்றம் நிகழ்றதுனால நமக்கு இங்கே மும்பையில் ஹீட் வேவ்ஸும் துபாயில் மழையும் பெய்யுது. இப்போ நினச்சி பாருங்கள், 2050 வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை இருக்கக்கூடிய 50% ஆஃப் தி கிளாசியர்ஸ் வந்து உருகிடுன்னு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்ட்லேயே கிளாசியர்ஸ் எல்லாமே தேர்ட் போல்னு சொல்லக்கூடிய ஹிமாலயாஸ் அண்டு லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்காவில் இங்கே இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் தான் இருக்குது. அதுலேயுமே கிளாசியர்ஸ் வந்து 50% போயிடுங்கிறாங்க. கிரீன்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரீன்லாண்ட் அந்த ஐஸ்லாண்டு வந்து பகுதியில் ஐஸ் ஃப்ரீ சம்மர் பார்க்க போகிறீங்க. சம்மரில் அங்கே கம்ப்ளீட்டாக ஐஸே இருக்காது. கிரீன்லாண்ட் உண்மையிலே க்ரீனாக இருக்கும். கிரீன்லாண்டு நமக்கு ஐஸ் இருக்கும், ஐஸ்லாண்டு வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்குங்களா, அது இனிமேல் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு உண்மையிலே க்ரீனாக இருக்க போகுது. நீங்கள் அங்கே ஐஸ் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போய் இதெல்லாம் 2050 வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் நினச்சி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு இமயமலையை நம்பி தான் இருக்காங்க அவங்களோட வாட்டர் டிபெண்டன்ஸிக்காக. பிரம்மபுத்திரா, இண்டஸ், யமுனா இது எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஆரிஜின் ஆகுது. அதனுடைய வழித்தடங்கள் மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் உங்களுக்கு இந்த பனிப்பாறைகள் வந்து உருகிடுச்சு அப்படின்னா மைக்ரேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் அண்ட் அருணாச்சல் இப்போமே வந்து ஃப்ளட்ஸ் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா அதிகப்படியாக ரொம்ப வேகமாக கிளாசியஸ் வந்து உருகிட்டு வருது. அடுத்து இன்னும் 20-30 வருஷத்தில் இன்னும் இந்த பாதி கிளாசியஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இடப்பெயர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ்ஸ் அவங்களுக்கு பாதிப்பதிவாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ராவின்ஸில் அதிகமாக ஹீட் வேவ். ஸோ அதனால வந்து மைக்ரேட் ஆகக்கூடியது. ஆல்ரெடியாக வந்து அவங்க வேலைவாய்ப்பு இதெல்லாம் மற்ற ரீசனுக்காக ஏழ்மை இந்த காரணமாக இந்த பகுதி வர்றாங்க. அப்போ தமிழ்நாடு போன்ற இடத்துக்கு சவுத் இந்தியா நோக்கி அவர்கள்லாம் மைக்ரேட் ஆகி வருவதற்கு எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை வந்து எப்படி புரிஞ்சுக்கானா, ஜேம்ஸ் லவ்லாக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து கயா தியரியை வந்து அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணார். அது இன்டர்நேஷ்னலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தியரி. அவர் வந்து ஒரு முக்கியமான சொன்னார், எதிர்காலத்தில் காலநிலை மாற்றம் சிறிய அளவிலான சிவில் வாரை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு சொன்னார். அது என்ன நடந்துச்சுன்னு 2011 ஒரு இன்சிடென்ட் நம்ம வந்து பார்த்தேன். அரப் ஸ்ப்ரிங் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு மாறுதல் ஏற்படலாம். அப்போ அதை பற்றி யூஎன் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியை வந்து கூகுளில் இருக்குது, சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இந்த ஸ்டடி என்ன பிரச்சனை, எது தூண்டிச்சு, எது ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருந்துச்சு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள், விவசாயிகள் வந்து நகரத்துக்கு இடம்பெயர்றாங்க. நகரத்துக்கு வந்தபோது இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன்னும் அதிகமாகுது. இவங்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பாடாகுது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் வந்து உருவாக்குது. அதனால் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுகிறது.
ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட், சோஷியோ எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ஸ் இதை வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு யூடியூப் சேனலில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயங்கள் பார்த்தேன். வெயில் ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஏத்தாப்பில் ஒரு ஆளை வந்து பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுடா அப்படின்னு இருக்காங்க. தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட், மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கப்படான விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மைக்ரேஷன் இவ்வளோ தூரம் ஆகுது, திடீர்னு வந்து வருது அப்படின்னு நினச்சி பாருங்க. 10,000 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல திடீர்னு 1,00,000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுப்பீங்க, எங்கே தங்க வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இடத்த எப்படி பகிர்ந்து கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. தனி மனித ஒழுக்கம் இதில் எந்த அளவுக்கு முக்கியம்? ஒரு தனி மனிதன் அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணினா அவன் பார்ட்டுக்கு அவன் ஒரு பண்ணான்ற ஒரு திருப்தி வரும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதாவது காந்தி சொன்னது தான், இங்கே எல்லோருடைய தேவைகளுக்கான பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லோருடைய ஆடம்பர தேவைகளுக்கு இங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப லக்ஸரியாக வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி சுருக்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான அளவுக்கான எனர்ஜியை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்தில் இருக்க இடத்துக்கே நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, நடந்து போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தூங்க போகிற வரைக்கும்குள்ளாக எவ்வளவு பிளாஸ்டிக்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க, எவ்வளோ கெமிக்கல்ஸை வந்து பயன்படுத்துகிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு 4 வகையான கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து 4 வகையான கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். பல்லு விளக்குறதுக்கு 3 வகையான கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். குளிக்குவதற்கு வந்துட்டு 2 வகையான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஷேவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நம்மளை வந்து அப்போ இவ்வளவும் நம்ம வந்து அதிகப்படியான கெமிக்கல்ஸை டம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தனிப்பட்ட வாழ்முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய கார்பன் எமிஷன் என்ன, அதை வந்துட்டு அதை கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவோம். அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் எடுத்து SMS அனுப்புகிறீங்க இல்லைங்களா, அதன் மூலமாக ஒரு 7 கிராம் அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வெளியேற்றுறீங்க. ஏன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம் பண்ணுது. நீங்கள் இப்படி செல்ஃபி எடுத்து போடுறீங்க இல்லையா இன்ஸ்டாவில், ஸோ அதுலேருந்து நம்ம பாட்டில் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்க, செல்ஃபி எடுத்து, இது எல்லாமே எங்கே டெட்ரா கிகா பைட்ஸாக வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ என்னென்னா அது நினச்சி அது அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம் பண்ணுது இல்லைங்களா. நீங்கள் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா. ஒவ்வொரு கம்பெனி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கு அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குது. அப்போது அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம எல்லாமே ரினியூபிள் எனர்ஜியில் கொண்டு வரணும். இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நீங்கள் ரினியூபிள் கொண்டு வரணும். ரினியூபிள் மாறினதுக்கப்புறம் நான் இப்போ இருக்க மாதிரி நான் எல்லாத்தையும் செலவு பண்ணுவேங்கிறது வந்துட்டு சரியான விஷயம் இல்லை. இந்த பாலிசி சரியானதா? யூரோப்பில் வந்துட்டு 14 வயசுக்குள்ள அந்த கிரேட்டா ஒரு ஸ்கூல் பிள்ளை, அவங்க ஸ்கூலில் வந்து விட்ட உடனே வெள்ளிக்கிழமை போயிட்டு அங்கே யூரோப்பியன் பார்லிமெண்ட் வாசலில் போய் உட்காந்துரும். ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு வந்து உட்காந்துருவாங்க. கிளைமேட் ஆக்ஷன் ஏன் நீங்கள் இன்னும் இனிஷியேட் பண்ணல, காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு ஒரே கோஷத்துக்காக அந்த குட்டி பொண்ணு போய் உட்காந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் போய் அப்படி பண்ணாங்க. இன்றைக்கி யூரோப்பில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. யூரோப் வந்து சொல்லிட்டாங்க 2050 நாங்கள் கார்பன் ஃப்ரீ வந்துடுவோம். நம்ம நாடு முன்னேற ஸ்பீடுங்கிறது வந்து வேற ரேஞ்ச். நாடு மட்டும் இல்லை, உலகமே கூட. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா எதை விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பெரிய பிக் லாஸா இருக்கு. அது நம்மள வந்து காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு பேலன்ஸ்க்குள்ள நம்ம வந்தாகணும். அதுதான் வந்து எங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வார்னிங்கா தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் மூலியமா இதை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருமே, இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறது நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லும் போதுதான் தெரிய வரும். தேங்க்யூ சோ மச். நன்றி.